உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். கிட்டத்தட்ட உலகம் எங்கும் ஆண்மை குறைவு இருக்கக்கூடிய ஆண்கள் அப்படின்னு பார்த்தா 32 கோடி ஆண்கள் ஆண்மை குறைவோடு இருக்கிறதாக கணக்கிட்டிருக்காங்க. இதில் ஆண்மை குறைவு இருக்க ஆண்களுக்கும் அவருடைய ஆஃபீஸில் போய் வேலை செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கும் எதுவும் வித்தியாசம் இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய பல்வேறு செயல்பாடுகளில் ஆண்மை குறைவு பாதிக்குதா. இது எந்தெந்த நாடுகளில் பண்ணாங்கன்னா பிரேசில், சைனா, ஃப்ரான்ஸ், ஜெர்மன், இட்டாலி, யூகே அண்ட் யூஎஸ் இந்த நாடுகளில் இந்த ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஒரு காலர் பார்த்துலாம். ஹலோ. வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? வணக்கம் சார், நான் வேலூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். இதுமாதிரி கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. சரி. ஆனால் இன்னும் குழந்தை இல்லை. சரிங்க. இதுமாதிரி நான் டாக்டர் போன வாரம் தான் பார்த்தோம். இந்த மாதிரி கர்ப்பப்பை தான் அடப்பு என்ன ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி. அப்புறம் எந்த செக் பண்ணாங்க, ஆண்குறி செக் பண்ணி பார்த்தால எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. சரி. அது என்ன புரியல. இன்னும் குழந்தை இல்லைன்றதான் உங்கள் பிரச்சனை. ஆமாம். சரிங்க. இப்போ 1.5 வருஷம்தான் ஆகுது. ஆமாம் ஆமாம். சரிங்க. உங்களுக்கான விந்து டெஸ்ட் எல்லாம் நல்லா இருக்குது. நார்மலாக இருக்கலாம். உங்கள் மனைவிக்கான டெஸ்ட்டுகள் எல்லாம் பண்ணணும். நீங்கள் தாம்பத்திய உறவு ரெகுலராக வச்சுக்கோங்க, டெய்லி வச்சுக்கோங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு இந்த முயற்சிகள்லாம் உங்கள் மனைவிக்கு கருமுட்டை வெடித்து வெளியே வர்றதுக்கு மருந்துகள் கொடுப்பாங்க. இந்த முயற்சிகள் எல்லாம் பலன் கொடுக்கல அப்படின்னா ஐயுஐ என்ற முறைக்கு நீங்கள் போயிடலாம். உங்கள் விந்து எடுத்து நல்லணுக்களை பிரித்து உங்கள் மனைவியுடைய கர்ப்பப்பையில் போடக்கூடிய சில டெக்னிக் இருக்குது. இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐயுஐ போன்ற டெக்னிக்கு போயிடுங்க. அது பெருமளவுக்கு உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும். ஐயுஐ ஒரு 3 முறை பண்ணலாம். அப்புறம் தேவைன்னா உங்கள் மனைவிக்கு ஒரு லேப்ரோஸ்கோபி பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் நார்மலாக செக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். அதுலேயும் சக்ஸஸ் ஆகலைன்னா இன்னொரு 3 முறை ஐயுஐ போன்ற முறைகளை பயன்படுத்தலாம். இதில் சரியாக ஆகலை அப்படின்னா டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லக்கூடிய ஐவிஎஃப் ஆர் இக்ஸி போன்ற முறைகள் போயிடுங்க. பல நேரங்களில் நாம் என்ன தப்பு பண்ணுறோன்னா, நாம் என்ன முடிவெடுக்கிறோமோ அங்கேருந்து விஷயங்களை செயல்படுத்த முயற்சி பண்ணுறோம். நமக்கு என்ன தெரியுமோ அங்கேருந்து பண்ணுறோம். அது பண்ணக்கூடாது. உலக சுகாதார நிறுவனம் ஒரு 100 நாடுகள் ஆய்வு பண்ணி குழந்தையின்மை சிகிச்சைக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு தெளிவாக வெளியிட்டிருக்காங்க. அந்த முறைகளை தான் நாம் ஃபாலோ பண்ணணும். அவர்கள் சொன்ன கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணோன்னா நம்ம கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பல மடங்கு அதிகம். சரி. இப்போது நம்ம சில விஷயங்களை சொல்கிறோம். ஆண்மை குறைவு அப்படின்னு வரும்போது ஆண்மை குறைவு இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைகள், அவருடைய வேலை செய்யும் இடங்களில் அவர்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு செக் பண்ணதில் ஒன்று வேலைக்கு போகாமல் இருக்கிறது கிட்டத்தட்ட 7.1% பேர் வேலை அவங்க சாதாரண மனிதர்கள் ஆண்மை குறைவு இல்லாதவர்கள் எடுத்துக்கிட்டால் 3.2% பேர் வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்க, லீவ் போடுறாங்க. திடீர்னு லீவ் போட்டு வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்மை குறைவு இருக்கிறவங்களில் இதில் விட டபுளை விட அதிகமாக 7.1% பேர் திடீர்னு லீவ் போடுறாங்க, வேலைக்கு போகிறதில்ல. அதே மாதிரி அவர்களுடைய வேலை திறன் குறைகிறதுன்னு ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ சார், தட்சிணாமூர்த்தி கோபிலிருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் தட்சிணாமூர்த்தி. சார், ஆண்குறனுடைய முன்தோல் சிறு வயசில் ஃப்ரீயாக போயிட்டு க்ளோஸ் ஆகிட்டு இருந்தோம் சார். சரிங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க்ளோஸ் ஆகாமல் இப்போ சுத்தமாக க்ளோஸ் ஆகிறதில்ல சார். சரி. அதனால் ஏதாவது ப்ராப்ளமா? ஒரு ப்ராப்ளம் வராது. முன்தோல் க்ளோஸ் ஆகுது, ஓப்பனாக இருக்குன்றதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. சரி சார். ஆண் தோல்
நீங்கள் டெய்லி பின்னால் தள்ளிட்டு சாதாரணமாக குளிக்கும்போது நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். சரிங்க. வேறு எந்த விதமான சிகிச்சையும் எந்த விதமான பிரச்சனையும் அதுக்கு இல்லை. எப்போ ஆண் தோல் வந்து ஒரு பிரச்சனையாக மாறும்னா, நீங்கள் சிறுநீர் கழிக்கும்போது தோல் முழுமையாக மூடிக்கிட்டு இருக்கு, சிறுநீர் அங்கே நின்று ஒரு பலூன் மாதிரி ஊதி அதுக்கப்புறம் கீழே விழுகுது அப்படின்னா சரி சார். அந்த பிரச்சனையை உண்டு பண்ணும். எப்படின்னா, நீங்கள் அது கொஞ்சம் அது ஒரு பவுச் மாதிரி ஒரு பை மாதிரி அது இருக்கிறதுனால நீங்கள் நிறைய ப்ரெஷர் கொடுத்து சிறுநீரை கழிக்க வேண்டியிருக்கும், கொஞ்சம் முக்க வேண்டியிருக்கும். அப்படி பண்ணுறதுனால பிளாடர் அதிகமாக அழுத்தப்படுறதுனால பிளாடர்லேருந்து சிறுநீர் வந்து மேல் நோக்கி போகும். ரீஃப்ளக்ஸ் ஆஃப் யூரின் அப்படின்னு சொல்லுவோம். ரீஃப்ளக்ஸ் ஆஃப் யூரின் போகும்போது கிட்னியில் கிருமி தொற்று வந்து அவர்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வரலாம். அதனால் பிபி அதிகமாக வரலாம். கிட்னி ஃபெயிலியர் வந்து அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக இறந்து போயிடலாம். சரி சார். இதை தவிர அந்த முன்தோலை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். நீங்கள் டெய்லி சுத்தப்படுத்தணும். குளிக்கும்போது அதை சுத்தப்படுத்தணும். இல்லை சார், அது வந்து க்ளோஸ் ஆகாமல் அப்படியே பின்னாடியே சுருங்கி போயிடுது சார். இருக்கட்டும், அதனால் எந்த கெடுதலும் இல்லை. சரி சார், ஓப்பனாகவே இருக்குது சார். இருக்கலாம், ஒரு கெடுதலும் இல்லை. சரி சார். சரி, நன்றி. ஆண்மை குறைவு இருக்கவங்களை பற்றிய ஆய்வுகள் வந்து 7 நாடுகளில் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய ஆய்வு பண்ணியிருக்காங்க. 7.1% பேர் வேலைக்கு திடீர்னு லீவ் போட்டு வேலைக்கு போகாமல் ஆப்சண்ட் ஆகுறாங்க. அவங்களுடைய ப்ரொடக்ஷன் லெவல் வந்து குறைகிறது, ப்ரொடக்டிவிட்டி குறைகிறது. அப்படின்றது கிட்டத்தட்ட 28.4% ப்ரொடக்டிவிட்டி குறைகிறது ஆண்மை குறைவு உள்ளவர்களுக்கு. சாதாரண மனிதர்களை பார்க்கும்போது 11.2% கணக்கிட்டிருக்காங்க. ஆண்மை குறைவு இல்லாத நார்மல் மனிதர்களை பார்க்கும்போது ப்ரொடக்டிவிட்டி குறையிறது வந்து ஒரு 11.2%. ஆண்மை குறைவு உள்ளவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 28.4% அவர்களுடைய வேலையில் வீழ்ச்சி இருக்குது. சரியாக வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா 1/4 கிட்டத்தட்ட அவங்க சரியாக வேலை செய்ய மாட்டாங்க. அடுத்து என்ன பார்த்துருக்காங்கன்னா, பல்வேறு விஷயங்கள்லையும் அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப குறையுது. இன்ஆக்டிவிட்டி, பல்வேறு பல்வேறு பங்கு கொண்டு உற்சாகமாக கலந்து கொள்வது என்பது பெருமளவு குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 28.4, 28.6. சரி, சாதாரண மனிதர்கள் எவ்வளோ இருக்குது? 14.5. சாதாரண மனிதர்களுக்கு இம்பேர்டு ஆக்டிவிட்டி, வேலை அந்த ஆக்டிவிட்டிஸ் குறைஞ்சிருக்கிறது 14.5%. ஆண்மை குறைவு உள்ளவர்களுக்கு 28.6%. ஸோ இன்னும் நிறைய டேட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம போர் அடிச்சிடும் வாசகர்களுக்கு. இது வந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க? இந்த ஆய்வினுடைய முடிவு மிகப்பெரிய ஆய்வு. ஆண்மை குறைவு அதிகமாக அவருடைய வேலையில் பாதிப்பு அதிகமாகுது. கிரேடு 3, கிரேடு 2, கிரேடு 1 ஆண்மை குறைவெல்லாம் இருக்குது. கிரேடு 1 ஆண்மை குறைவு, கிரேடு 1 ஆணுறுப்பு விரைப்புத்தன்மை தான் இருக்குன்னா, ரொம்ப ஆணுறுப்பு விரைப்புத்தன்மை குறைவாக இருந்தால் ரொம்ப வேலையில் பாதிக்கப்படுது. அடுத்து வந்து ஹெல்த் ரிலேட்டட் குவாலிட்டி ஆஃப் லைஃப், HRQOL இண்டெக்ஸ் பார்த்தா மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சி இருக்குது. HRQOL, ஹெல்த் ரிலேட்டட் குவாலிட்டி ஆஃப் லைஃப், மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த ஆண்களுக்கு. இந்த ஆய்வு வந்து இப்போ வந்திருக்கு, சமீபத்தில் போன மாதம் வந்திருக்கு. இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் கிளினிக்கல் ரிசர்ச், இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் கிளினிக்கல் ப்ராக்டிஸ்லேருந்து இந்த ஆய்வு வந்திருக்கு. ஸோ ஆண்மை குறைவு என்பது நம்ம செக்ஸ் வாழ்க்கையை மட்டும் பாதிக்கலை, அவருடைய மன வாழ்க்கையும் பாதிக்குது. சரி, இப்போது முக்கியமான சில விஷயங்கள்லாம் நம்ம ஒரு கட்டத்தில் பார்த்தோம். இந்த சமீப காலத்தில் இந்த செக்ஸ் புரட்சி நடந்தது 1960களில் தான். அப்போ தான் பெண்கள் வந்து வேலையை விட்டு வேலைக்கு வந்தாங்க. 2ஆம் உலகப் போரில் ஏராளமான ஆண்கள், லட்சக்கணக்கான ஆண்கள் இறந்து போனாங்க. அப்போது ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த வார் முடிவில் யூரோப் முழுவதும் அந்த வார் நடந்தது. இந்தியா போன்ற நாடுகளும் அதில் ஓரளவுக்கு பங்கு பெற்றுக்கிட்டு இருந்தது.
இரண்டாம் உலகப் போர் முடிவில் உலகம் முழுவதுமே அது நடந்தது. அதுக்கப்புறம் தான் பல நாடுகள் சுதந்திரம் அடைஞ்சது, இந்தியா போன்ற நாடுகள்லாம். அதனுடைய முடிவில் வந்து யூரோப் மெயினாக பாதிக்கப்பட்ட நாடு. ஏராளமான பேர் வேலைக்கு இல்லை. அப்போ யூரோப் முழுவதும் பெண்கள் வீட்டிலேருந்து வேலைக்கு போகிறாங்க, வீடுகள்லேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ தான் பல்வேறு பாலியல் புரட்சி வருது. அந்த நேரம் தான் பல்வேறு மாற்றங்கள் என்ன நடந்தது, இதை தொகுத்து என்னென்ன மாற்றங்கள் நடந்தது அப்படின்றத போட்டிருக்காங்க. வருட ரீதியாக ஒரு 50 மாற்றங்கள் பெண்கள் முழுமையாக மாறுவதற்கு காரணமாக இருந்தது. முதலாக 1964 மினி ஸ்கர்ட். அது வரைக்கும் இந்த மாதிரி மினி ஸ்கர்ட்டெல்லாம் போட்டு வரக்கூடாது, பெண்களுக்கு அது வந்து ஒரு தவறான செய்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. முதலாக இந்த மினி ஸ்கர்ட் அறிமுகப்படுத்தப்பட்டு அது பாப்புலர் ஆகி இன்றைக்கி உலகம் முழுவதுமே பெண்கள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. 1964 முதலாக இந்த மினி ஸ்கர்ட் அறிமுகமாகுது. அது ஒரு பெரிய பெண்கள் உலகத்தில் ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது. அதே மாதிரி 1966 லண்டன் ப்ளே பாய் கிளப் ஓப்பன் பண்ணுறாங்க. லண்டன் ப்ளே பாய் கிளப் வந்து 1966. சம்மர் ஆஃப் லவ் அது 1967. செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் வந்து 1967 5ஆவதாக செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் கொண்டு வரப்படுது. இப்போது அது எல்லா நாடுகள்லையும் பரவலாக இருக்குது. செக்ஷுவல் அஃபென்சஸுக்கு தண்டனை என்பது, அதுக்கு முன்னால் பெண்கள் வீட்டை விட்டு வர்றதில்ல, செக்ஷுவல் அஃபென்சஸ் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. அதுக்கப்புறம் பெண்கள் ஃபோர்ஸ் முழுமையாக வேலைக்கு வரும்போது பல்வேறு இடங்கள்லையும் பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம். அடுத்து வந்து அபார்ஷன் சட்டம், அபார்ஷன் தடுக்கணும் அப்படின்ற சட்டம் வந்து 1967 வந்த ஒரு சட்டம். மிட்நைட் கவ்பாய் 1969 வந்த ஒரு முக்கியமான படம். அதே போல் 1969 ஸ்டோன் வால் ரியாட்ஸ். அடுத்து 1969 நிகழ்ந்த முக்கியமான இன்னொரு நிகழ்வு என்னென்னா, நீ கேட்க விரும்பக்கூடிய கேள்விகள் ஆனால் கேட்க தயங்கக்கூடிய, விரும்பிய ஆனால் கேட்க தயங்கக்கூடிய கேள்விகள். இந்த புத்தகம் வந்து 1969 வெளியாச்சு. 10ஆவதாக 1970 முதலாக ஓரினச் சேர்க்கையாளர்கள், லெஸ்பியன், அதே மாதிரி ஆண்கள் ஓரினச் சேர்க்கையாளர்கள், கே, ஒரு ப்ரைடு மார்ச் 1970 நடந்தது. இது உலகத்தையே முதன்முறையாக திரும்பி பார்க்குது. அது வரைக்கும் ஓரினச் சேர்க்கையாளர்கள், இந்த ஹோமோசெக்ஷுவல்ஸ்னால் ஒரு குற்றவாளிகள் மறைந்து வாழ்கிறது, வெளியே வர்றதுக்கு பயம் இருக்கும். முதலாக இவர்கள் ஒரு ப்ரைடு மார்ச் இல்லை வெளியே வந்திருந்தாங்க 1970. ஃபன்னி ஹில் அப்படின்ற பெண்களுடைய சந்தோஷத்தை பற்றிய ஒரு புத்தகம் முதலாக 1970 பப்ளிஷ் ஆணுச்சு. அந்த புத்தகம் ஃபன்னி ஹில். இப்போது ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ சார், வணக்கம் டாக்டர். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? பாலா, சென்னையில் இருந்தேங்க. பாலா சொல்லுங்கள். இப்போ ஆக்சுவலாக நான் வந்து இந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து நம்ம குடிக்கலாமா டாக்டர், அந்த விந்து வந்து? சார் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதில் இந்த லிட்ரலி எந்த தப்பும் இல்லை. உங்கள் விந்தை உங்கள் மனைவி குடிக்கலாம், நீங்களும் குடிக்கலாம். மற்றவர்கள் பண்ணுறது தப்பு. அது வந்து நோயை பரப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் உங்கள் மனைவி உறவு வச்சுக்கிறதுனால நீங்கள் குடிக்கலாம், உங்கள் மனைவி வரலாம், நோய் பரவாது. ஆனால் மற்றவர்கள் ஏதாவது தப்பு. பொதுவாக இதை வந்து ஒரு சரியான விஷயமாக எடுத்துக்கிறது இல்லை.
அவர்களே ஆட்டோவாக அவங்க விந்த உட்கொள்கிறதுன்றது ஒரு 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 சரியான விஷயமாக யாரும் எடுத்துக்கிறது இல்லை. அது ஒரு சரி ஏஜ் வந்து 42 ஆயிடுச்சு. வெயிட் வந்து 90 kg இருக்கு டாக்டர். நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நல்ல எனக்கு உடல் வீக்லி 2 வயசு தான் வந்து பண்ண முடியுது, அதுக்கு மேல பண்ண முடியாது. இது வந்து ஆரோக்கியமானது. நீங்கள் 3 முறை 4 முறை பண்ணீங்கன்னா ஒரு 10 வருடம் அதிகமாக உயிர் வாழ முடியும்னு திரும்ப இப்போ ஒரு ரிசல்ட் வந்திருக்கு ரிசர்ச்சில். பட் ஆனா பண்றதுக்கு அந்த இது விரைப்பு தன்மை வர மாட்டேங்குது. சரிங்க, அதுக்கு நீங்கள் மருத்துவர் ஆலோசனை பெற்றுக்கலாம். பல்வேறு உடல் எடையை குறைங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்களை அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. காய்கறிகள் பழங்கள் நிறைய சாப்பிடுங்க. பல்வேறு வகையில் ஷேப் பண்ணிக்கங்க. அதெல்லாம் உங்களுடைய செக்ஸ் ஆர்வத்தை அதிகமாக. ட்ரெஸ் இல்லாமல் படுங்க. மனைவியும் நீங்களும் ட்ரெஸ் இல்லாமல் படுங்க. உங்கள் வீட்டில் இன்னொரு ஆளை நடுவில் போட்டு, குழந்தைய நடுவில் போட்டு படுக்காதீங்க. 3 பேர் ஒரு பெட்ரூமில் இருந்தால் அது கூட்டம். அதனால் 3 பேர் இருக்கக்கூடாது. ஒரு காலர். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சபரி ராஜா சார், திருநெல்வேலூர் சார். சொல்லுங்கள் சபரி. வணக்கம் சார். இப்போ மேரேஜ் ஆகி ஒய்ஃப் வந்து இதாக இருக்காங்க, கன்சீவாக இருக்காங்க. சரி, ஒரு 10 days ஆகுது சார். அந்த டைமில் செய்யலாங்களா? கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் செக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே. செக்ஸ் பண்ணுறதுனால கருக்கலைப்பு இருக்காது. ஓகேங்க சார். இந்த பூமி வந்து வெகு வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்குங்க. ஓகே. நாம் அதில் உட்காந்துட்டு இருக்கோம். நாம் வந்து அதனுடைய சின்ன அதிர்வை கூட நம்ம ஓகே. உணர்றதில்ல. அதுபோல் கரு வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு மைக்ரோ ஆர்கனிசம், நீங்கள் கண்ணில் பார்க்கவே முடியாது. ஓகே சார். அது வந்து நம்ம ஆட்டோவில் போகிறதுனால, செக்ஸ் பண்ணுறதுனால எல்லாம் அது கலைஞ்சிராது, அல்லது பெரிய பிரச்சனைகள் வராது. சரிங்க சார். அதனால் பொதுவாக செக்ஸ் எல்லாம் பெண்கள்லாம் 9 மாதம் 10 மாதம் டெலிவரி வரைக்கும் வயல்வெளிகளில் பெண்கள் வேலை செய்கிறத பார்க்கலாம். டாக்டர்களே அவங்க ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. பெரும்பாலான கைனகாலஜிஸ்ட் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க 9ஆவது மாதம். ஏன்னா அந்த லீவை சேர்த்து வச்சுக்குவாங்க, டெலிவரிக்கு அப்புறம் எடுத்துக்கலான்னு. ஓகே. ஓகே. அதனால் சின்ன சின்ன வேலைகளோ அல்லது செக்ஸோ கருக்கலைப்பை உண்டு பண்ணுறது இல்லை. இது வேணால் நிறைய ஒரு தப்பான ஐடியா மனிதர்களுக்கு இருக்குது. செக்ஸ் பண்ணால் கருக்கலைஞ்சிரும், இல்லை வந்து ஏதாவது ஆட்டோவில் போனால் இல்லை வண்டியில் போனால் கருக்கலைய இருக்குது. ப்ளீட் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு பெண்ணுக்கு கர்ப்பமான பெண்ணுக்கு ரத்தப்போக்கு இருக்குன்னா கருக்கலைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க ரொம்ப பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும். மற்றவர்களுக்கு அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு காலர். ஹலோ சார், வணக்கங்க சார். நான் மணி பேசுகிறேங்க சார், சேலத்துலறது. மணி சொல்லுங்கள் சார், எனக்கு வயசு 24 ஆகுதுங்க சார். சரிங்க, நான் 2 கேள்வி சொல்கிறேங்க சார். சொல்லுங்கள் சார், நான் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆன்ட்டிக்கோட செக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேங்க சார். சரி, ஒரு 1 ஹவருக்கு வச்சுட்டு அப்புறம் நான் திரும்பி வந்துட்டேங்க சார். அப்புறம் காலையில் காரி எச்சு துப்புனா ரத்தமாக வந்துச்சுங்க சார். சரிங்க. அப்புறம் 2வது கேள்வி என்ன? 2வது கேள்விங்க சார், வயிற்று புண்ணுலேருந்து எய்ட்ஸ் வருமா சார்? வயிற்று புண்ணு உங்களுக்கு இருந்தால் எய்ட்ஸ் வருமானு கேட்குறீங்களா? ஆமாங்க சார். ஏன், எப்படி வரும்? இல்லைங்க சார், அதான் நான் அப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி காரிக்கு போனால் எச்சில் ரத்தமாக வந்துச்சு. அது ஒரு பயமாகவே இப்போ அப்போ இல்லைங்க சார். இப்போ ஒரு கொஞ்சம் எனக்கு ட்ரிங்க் பழக்கம் இருக்குதுங்க சார். முதல்லங்க பல்வேறு அந்த பழைய விஷயங்களை மறந்துடுங்க. இப்போ கவலைப்படாதீங்க. இப்போ இடையில ஹெச்ஐவி டெஸ்ட்லாம் பண்ணி நெகட்டிவ்னு வந்திருக்கும் இல்லையா? நான் இன்னும் அந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணலைங்க சார். சரி, அந்த ஆன்டியோட பண்ணும்போது காண்டமாவது போட்டிருந்தீங்களா? இல்லை சார். சரி, இனிமேல் யார் கூட செக்ஸ் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா குறைந்தபட்சம் ஆணுரை அணியுங்க. ஓகேங்க சார். 1 டெஸ்ட் எடுங்க. ஹெச்ஐவியெல்லாம் இருக்காது. முதல்ல நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு பயம் போயிடும். நம்பர் 2, சரிங்க சார். அல்சர் இருக்குது, அப்புறம் ஏன் ஆல்கஹாலை ஊற்றுறீங்க அதுக்குள்ள? இல்லை சார், இப்போ ஒரு 1 மந்த்தாக அதை விட்டுட்டேங்க சார். சரிங்க, ரைட். அப்புறம் இன்னொன்றுங்க சார், கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் கைப்பழக்கம் இருக்குதுங்க சார். அது இப்போ ஃபஸ்ட்டுலாம் சார் ஒரு 6 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்க்கு ரன்னிங் ஆகுங்க சார். இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்துடுதுங்க சார். 2-3 விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க. ஒன்று வந்து நீங்கள் ஆல்கஹால் சாப்பிட்றது, ஆன்டியோட செக்ஸ் பண்ணுறது தான் தப்பே தவிர, சுய இன்பம் பண்ணுறது ஒரு இயல்பான விஷயம். அது தப்பு இல்லை. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. சயின்ஸ் என்ன சொல்லுதோ அதை தாங்க நம்ம ஏற்றுக்கணும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். சரிங்க சார். ஓகேங்க சார். 1. 2வது வந்து சொல்லுங்கள், நீ நேரம் குறையுதுன்றீங்க. அதாவதுங்க நாளாக நீங்கள் வேகமாக சுய இன்பம் பண்ண கற்றுக்குவீங்க.
அதாவதுங்க ஒரு வேலையில் புதுசாக இன்றைக்கி போய் சேர்றீங்க, அந்த வேலையை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதே ஒரு 5 வருஷம் கழிச்சா கிடன்னு அந்த 5 நிமிஷத்து 10 நிமிஷத்தில் அந்த வேலையை முடிச்சிடுவீங்க வேகமாக. அந்த மாதிரி சுய இன்பமும் வேகமாக பண்ணி விந்து எந்த மாதிரி பண்ணால் விந்து சீக்கிரம் வரும் அப்படின்னு டெக்னிக் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால் சீக்கிரமாகவே விந்து வெளியேறது இயல்பானது தான், அது ஒன்றும் தவறல்ல, கவலைப்பட வேண்டாம். சரி, இப்போ ஓ கல்கட்டா அந்த நாடகம் வந்து 1970 மிக பாப்புலராக உலகமெங்கும் பண்ணது. அப்புறம் ஓஸ் மேகசின் 1971 வந்தது. ஒரு காலர். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் பேசுகிறேன் சார். சார் சொல்லுங்கள். சார் ஒன்றும் இல்லை, எனக்கு மேரேஜ் ஆகி 7 years ஆயிடுச்சு சார். ஒரு பையன் இருக்கான். சரி, ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. பட் இப்போ வந்து செக் பண்ணும்போது சில டைமில் நார்மலாக இருக்குது, சில டைம் ஒய்ஃப் வந்து ஆணூருக்கு ப்ளே பண்ணால் தான் வந்து அது டெம்பர் ஆகுது. என்ன வயசு உங்களுக்கு சொன்னீங்க? எனக்கு வயசு வந்து 34 வருது சார். 34. சரிங்க, சொல்லுங்கள். நம்ம அது சில டைம் அது ஒய்ஃப் வந்து ப்ளே பண்ணால் தான் அது வந்து டெம்பர் ஆகுது. பட் சில டைமில் ஆட்டோமேட்டிக்காக ஆகுது, நோ ப்ராப்ளம். சில டைமில் இது ப்ளே பண்ணாலும் ஆக மாட்டேங்குது. டெஸ்ட் பண்ணி அவங்க இது பாடியை பார்த்த பூரா அதுக்கப்புறம் தான் ஆகுது. இது வந்து நார்மலாக இல்லை ஏதாவது ப்ராப்ளமா சார்? ஒன்றும் இல்லைங்க, உங்கள் மனைவி கை வச்சு தூண்டி வாய் வச்சு தூண்டினா தான் விரை போகிறதுனா ஒன்றும் தப்பில்லை. சில நேரங்களில் தூண்டுதல் தேவைப்படும். பெரும்பாலான பெண்கள் இதை பண்ணுறதில்ல. கணவருக்கு வந்து தூண்டணும், அது ஒரு நல்ல விஷயம் கூட. இந்த நிகழ்ச்சியிலே நம்ம அதை தான் சொல்ல வந்தோம். பெண்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஆண்களை சரியாகவே தூண்டுறதில்ல, செக்ஸ் பண்ணுறதில்ல, ஒரு முன்னெடுப்பும் பண்ணுறதில்ல. இது ரெண்டையுமே பெண்கள் பண்ணலாம். அது நல்லது, தாம்பத்திய உறவுக்கு நல்லது. அதனால் செக்ஸ் வந்து உங்கள் மனைவி தூண்டுனா விரப்பு வர்றதுன்றது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை, கவலைப்பட வேண்டாம். சரி, ஏராளமான விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம், இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை, கேள்விகளை எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 9444476666 என்ற எண்ணுக்கு உங்கள் கேள்விகளை, உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு மின்னஞ்சலில் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.